அமைதியாக கண்களை மூடு. உன் கவனத்தை வெளி உலகிலிருந்து மெதுவாக உள்நோக்கி திருப்பு. ஆழமாக மூச்சை இழுத்து மெதுவாக வெளியே விடு. ஒவ்வொரு மூச்சும் உன் உடலையும் உள்ளத்தையும் இலகுவாக்குவதை உணர். சுற்றியிருக்கும் சத்தங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிச் செல்லட்டும். உன் மனம் ஒரு நிலைப்படட்டும். நான் உன் காவல் தெய்வம், உன் கருப்பன் பேசுகிறேன். உன் இதயத்தின் ஆழத்திலிருந்து ஒலிக்கும் குரலை கேட்டு உனக்காக உன்னருகில் நான் வந்திருக்கிறேன். என் இருப்பை உணர். உன் தோள்களைச் சுற்றி என் கைகள் இருப்பதை உணர். உனக்கு பாதுகாப்பாக அரணாக நான் நிற்கிறேன். மகனே, எத்தனை காலம் இந்த தனிமையைச் சுமந்தாய்? எத்தனை இரவுகள் யாருமறியாமல் கண்ணீர் விட்டாய்? எனக்கு யாருமில்லை என்று நீ கலங்கிய ஒவ்வொரு கணமும் நான் உன் அருகில்தான் இருந்தேன். நீ சிந்திய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் என் பாதங்களை நனைத்துள்ளது. உன் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று நீ வருந்தியது எனக்கு தெரியும். நல்லதை மட்டுமே நினைத்தும் செய்தும் உனக்கு ஏன் இந்த நிலைமை என்று நீ நொந்து கொண்டது எனக்கு புரியும். உறவுகள் உன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்றும் நண்பர்கள் உன்னை கைவிட்டார்களே என்றும் நீ பட்ட வேதனையை நான் அறிவேன். உன் மௌனத்தின் சத்தத்தை நான் கேட்டேன். உன் புன்னகைக்கு பின்னால் நீ மறைத்து வைத்த வலிகளை நான் கண்டேன். யாரிடமும் சொல்ல முடியாமல் உனக்குள்ளேயே நீ புதைத்து வைத்த பாரங்கள் அனைத்தையும் நான் அறிவேன். இனி அந்த பாரங்களை நீ சுமக்க வேண்டாம். அத்தனையையும் என் காலடியில் இறக்கி வை. இன்று முதல் உன் துயரங்கள் முடிவுக்கு வந்தது. நீ என்னிடம் கேட்டுக்கொண்டது போல் நான் உன் வீட்டுக்கு இன்று வந்துவிட்டேன் என் மகனே. உலகில் ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைக்கும் தெய்வீக அதிர்ஷ்டம் உனக்கு இன்று கிடைத்துள்ளது. இது வெறும் வார்த்தைகள் அல்ல, இது சத்தியவாக்கு. யாரெல்லாம் உன்னை தாழ்வாக பேசினார்களோ அவர்கள் உன் வளர்ச்சியைக் கண்டு வியந்து நிற்பார்கள். யாரெல்லாம் உன்னை கைவிட்டார்களோ அவர்கள் உன் உதவியை நாடி வரும் காலம் வெகு தொலைவில் இல்லை. பழிவாங்குவது என் குணமல்ல. ஆனால் உன் நேர்மைக்கும் உன் உழைப்பிற்கும் உரிய பலன் உன்னை தேடி வந்தே தீரும். இதுவரை இருந்த தடைகள் யாவும் பனி போல விலகும். உனக்கு மூடப்பட்ட கதவுகள் ஒவ்வொன்றாக திறக்கும். வரும் நாட்களில் உன் வாழ்க்கையின் போக்கையே மாற்றும் ஒரு நற்செய்தி உன்னை தேடி வரும். அது உன் புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக அமையும். உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரும். உன் கடன்கள் எல்லாம் அடையும். உன் கவலைகள் எல்லாம் மறையும். உன் கரங்கள் இனி கொடுக்கும் கரங்களாக மாறும். உன் வீட்டில் மங்களம் பெருகும். ஆரோக்கியம் நிலைக்கும். சமாதானம் குடிகொள்ளும். என் அன்பு பிள்ளையே, இதற்காக நீ பெரிதாக ஒன்றும் செய்ய வேண்டாம். என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே. அதிகாலை எழுந்து சூரியனை வணங்கு. உன் கடமைகளை நேர்மையுடன் செய். பசித்த ஒரு உயிருக்கு உன்னால் முடிந்ததை கொடு. அது போதும். இனி யாரிடமும் உனது கஷ்டங்களை சொல்லி அழாதே. உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை முழுமையாக நம்பு. உன் ஒவ்வொரு அடியிலும் நான் உனக்கு துணையாக வருவேன். நிழலாக உன்னுடன் இருப்பேன். இப்போது உன் கைகளை ஏற்றுக்கொள். என் ஆசீர்வாதங்கள் முழுமையாக உனக்கு கிடைக்கட்டும். உன் உடலில் இருக்கும் நோய்கள் அகலட்டும். உன் மனதில் இருக்கும் பாரங்கள் நீங்கட்டும். உன் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் தீரட்டும். உன் தொழிலில் இருக்கும் தடைகள் விலகட்டும். வெற்றியும் புகழும் செல்வமும் நிம்மதியும் உன்னை வந்து சேரட்டும். கலங்காதே, நான் உன் அருகேதான் இருக்கிறேன். நீ தனியாக இல்லை. என்றென்றும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். மெதுவாக உன் கவனத்தை மீண்டும் உன் உடலுக்கு கொண்டு வா. உன் கைகளையும் கால்களையும் அசை. ஒரு புன்னகையுடன், நம்பிக்கையுடன் மெதுவாக உன் கண்களை திற. இந்த நாள் உனக்கு ஒரு புதிய தொடக்கம். ஓம் கருப்பசாமியே துணை. என்றும் துணை.